வணக்கம் நேயர்களே, பிஸ்னஸ் நோருக்ஸ் 14வது ஸ்லைடில் இருக்கோம். 5 நிமிடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கூறு, பிஸ்னஸில் ஒரு கூரை நாம் தெரிந்து கொள்கிறோம். பேக்கிங்கில் எப்படி வித்தியாசமாக இருக்கலாம்? ஸ்லைடு 14. பேக்கிங்கில் எப்படி வித்தியாசமாக இருக்கலாம்? பேக்கிங் ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியமானது. பேக்கிங் தான் முக்கியம். அதுக்கு முக்கியமாக 2 கூறுகள் இருக்கின்றன. அதில் கவனிக்க வேண்டிய கூறுகள், அவசியமான கூறுகள் 2. ஒன்று, பாதுகாப்பாக கையாள்வது, எடுத்து செல்வது. இன்னொன்று, எளிதாக கையாள்வது. இப்போ ஒரு பாட்டில், அந்த பாட்டிலை எளிதாக நாம் கையாளணும். கேனை எப்படி எடுக்கிறாங்க? வாட்டர் கேனை, அதுக்குன்னு ஒரு வளைவும் ஒரு பிடியும் வைத்திருக்கிறாங்க. அதை மாட்டினா ஈஸியாக நம்மளால் தூக்க முடியும். அப்போ அதை எளிதாக கையாள்வது. ஆனால் ஒரு கண்ணாடி பாட்டிலை கையாளுற பொழுதோ, ஒரு முட்டையை எடுத்து செல்லுகின்ற பொழுதோ, அந்த போக்குவரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது பேக்கிங் அவசியப்படுகிறது. அதில் எப்படி வித்தியாசமாக இருக்கலான்னு அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். 15ல் பனானா ரைப்பனிங் ரூம்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். பனானா ரைப்பனிங் ரூம்ஸ் இதில் பேக்கிங்க்கு உண்டானது. இதை எப்படி பேக் செய்யலாம் என்பதற்கு, காயாக இருப்பதை பழுக்க வைப்பது எப்படி, இந்த பேக்கிங்கில் வித்தியாசமாக இருப்பது எப்படி, இந்த மாதிரி ரைப்பன் பண்ணிவிட்டு மேலை நாடுகளில் வித்தியாசமான முறையில் அதை பேக் பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட்டில் ஒரு வாரத்திற்கு பயன்படக்கூடிய பனானா ரைப்பனிங் இருக்குது. ஒரு வாரத்திற்கு பயன்படக்கூடியது. அதாவது 2 இன்று பயன்படுத்தலாம், 2 நாளை, அப்படி ஒரு வாரத்திற்கு உண்டானதை ஒரு பேக்கெட்டில் போடுறாங்க. இது வித்தியாசமான பேக்கிங். நன்றி நண்பர்களே.